நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2024 வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி. ஈசி 24 நியூஸின் தலைப்புச் செய்திகள். டொரண்டோ சிறையில் தாக்குதலுக்கு இலக்காகிய கைதி உயிரிழப்பு. இந்தியாவுக்கு எப்போதும் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என கனடா அறிவித்தது. அரசாங்கத்தின் மறுசீரமைப்புகளை செயற்படுத்த 200 மில்லியன் வழங்க அனுமதி. மக்கள் ஆணையை மீறுபவர்களுக்கு மக்களே பாடம் புகட்டுவர் என ரிஷாட் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் 182 வருட கால குதிரை பந்தயம் முடிவுக்கு வந்தது. பாகிஸ்தான் விமான நிலையத்தில் அதிர வைத்த பயங்கர வெடிச்சத்தம். மெரினாவில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் நிவாரணம் என தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு. இணையத்தில் வைரலாகி வருகிறது ஐஸ்வர்யா ராஜேஷின் புகைப்படங்கள். இனி ஈசி 24 நியூஸின் விரிவான செய்திகள். டொரண்டோ சிறைச்சாலையில் 69 வயதான கைதி ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். 54 வயதான கைதி ஒருவரே இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்த கைதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடா தலைநகர் ஒட்டவா நகரில் பேசிய கனடிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் மாரிசான் இந்தியாவுக்கு எப்போதும் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டை நாங்கள் மதிக்கிறோம். சர்வதேச விடயங்களில் இந்தியா முக்கிய சக்தியாக வளர்ந்துள்ளது. அதற்கேற்றவாறு கனடாவின் கொள்கைகளை சீரமைத்து வருகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் மறுசீரமைப்புகளை செயற்படுத்த உலக வங்கி வேலை திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு அமைவாக 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்க அனுமதி உள்ளது. இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தினால் மேலும் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு இன்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைவான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதோடு இந்த ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் இலங்கை அரசாங்கத்தின் நிதி அமைச்சர் KM மஹிந்த சிறிவர்த்தன மற்றும் உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டேவிட் சிஸ்லன் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர். கட்சியில் இருந்து விலக்கப்பட்டவர்கள் மற்றும் 20வது திருத்தத்துக்கு ஆதரவளித்தவர்கள் உள்ள கூட்டணியில் இணையப் போவதில்லை என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். கிண்ணியாவைச் சேர்ந்த ஒருவரையும் நாம் நீக்கியுள்ளோம் என்று அவர் ரணிலுடன் இணைந்துள்ளதோடு மட்டுமல்லாமல் அவர் தாமாகவே கட்சியிலிருந்து வெளியேறியதாக ஊடகங்களுக்கு கூறுகிறார். மக்கள் ஆணையை மீறியவர்களுக்கு மக்களே பாடம் புகட்டுவர். 20வது திருத்தத்திற்கு ஆதரவளித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பிக்கள் உள்ள அணியில் நாங்கள் இணையப் போவதில்லை என்றும் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். எங்கேயும் எப்போதும் எந்நேரமும் இலங்கை, இந்திய, கனேடிய செய்திகளை எம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் ஈசி 24 நியூஸ் இணையதளம் மற்றும் யூடியூப். கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம். கனேடிய நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள ஈசி 24 நியூஸ் ஊடக போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள். தொலைபேசி 4164145562 416-414-5562. இமெயில் ec24newskiruba@gmail.com. ec24news.com. யூடியூபில் ec24 நியூஸ். ec24 நியூஸ் உங்கள் செய்திகள் எல்லோரும். சிங்கப்பூரில் 182 வருடங்களாக குதிரை பந்தய போட்டிகள் நடைபெற்று வந்த மைதானத்தை மூடுவதற்கு சிங்கப்பூர் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சிங்கப்பூரில் காணப்படும் இட நெருக்கடியை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த மைதானத்தில் மக்கள் வசிப்பதற்கான வீடுகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள கராச்சி விமான நிலையத்திற்கு வெளியே திடீரென வெடிச்சத்தம் கேட்டது. விமான நிலையத்திற்கு வெளியே டேங்கர் ஒன்று வெடித்ததாக போலீசாரும் மாகாண அரசாங்கமும் தெரிவித்துள்ளன. இதில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. ஆனால் சிந்து மாகாண உள்துறை மந்திரி ஜியா உல் ஹசன் உள்ளூர் தொலைக்காட்சியிடம் கூறுகையில் இது வெளிநாட்டினர் மீதான தாக்குதல் என தெரிவித்துள்ளார். கராச்சி விமான நிலையத்தை சுற்றியுள்ள இடங்கள் பாதுகாப்பு வலயத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டன. தொடர்ந்து அங்கு தீவிர தேடுதல் வேட்டை நடந்து வருவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
மெரினா கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்திய விமானப்படையின் விமான கண்காட்சியின் போது உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் விமான கண்காட்சிக்கு பிறகு வெப்பம் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக குறைந்தது 5 பேர் இறந்தனர் மற்றும் 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து தமிழக அரசு எதிர்க்கட்சிகளின் கடுமையான கண்டனத்திற்கு உள்ளானது. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்து சமீபத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் ட்ரைலர் ஜமுனா. இதையடுத்து இவர் நடிப்பில் பர்ஹானா, தி கிரேட் இந்தியன் கிச்சன் என பல படங்கள் ரிலீஸுக்கு காத்திருக்கின்றன. சமீபத்தில் இவர் ஒரு நிகழ்ச்சியில் தன்னால் இப்போது அதிக கதைகளை கேட்க முடியவில்லை என கூறியுள்ளார். சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் தற்போது பர்ஹானா படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வரும் புகைப்படங்களை பகிர அவை இணையத்தில் வைரலாகி வருகின்றன. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.